ஹலோ, சும்மாப்பா லைவு. விகாஸ் என்ன பண்ற? விகாஸ் இப்ப சாப்பிட்டியா இல்லையா? சரி சரிங்க, நான் காலையில வரேன். அப்படியே காலையில ஊருக்கு வரேன்னு. இல்ல மலர் வரல, பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்கு. ஆமா, அங்க இருக்கும்போது தான் நான் இங்க இருந்தேன். இங்க இருக்கும்போது கொடுமைமா அப்படின்னு சொல்லி திட்டினா. சரி சரி, அப்ப போறேன்னு போய அப்படிங்குது. ஏப்பா எனக்கான காலையில எனக்கு அழுவாத்திரமா இருந்துச்சு தெரியுமா? என்கிட்ட சொல்லாம கொல்லாம வேலைக்கு போயிட்டு வந்தான். நீ வேற எங்கதான் போற? 2 நாளா போனு பண்ணாலும் எடுக்க மாட்டேற. என்னன்னு சொல்ல. இல்ல வேலைக்காவது ட்ரை பண்றியா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். மாலா வேற சொல்லாம கொல்லாம போய் மோதிரம் எடுத்துட்டு வந்துட்டு பேச மாட்றாங்க. போனா எல்லாம் ஒன்னா. நேற்று 400, இன்னைக்கு 800. இல்லை, போனதுக்கெல்லாம் அவள் ஒன்றும் சொல்லல. போனீங்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அப்போ நீங்கள் எல்லாம் மாலாட்ட கேட்டியா? என்னன்னு கேட்ட? அதான் என்கிட்ட சொல்லவே இல்லை. மலை எனக்கே தெரியாது மலா, மாமா அப்படியே கூட்டிட்டு போயிடுச்சுடி. நான் தாலுகா ஆஃபீஸ்க்கு தான் வந்தேன், என்கிட்டயுமே சொல்லலடின்றேன். அப்போ நீங்க எல்லாம் ஒன்று தாண்டி, எல்லாம் அவங்கவுங்க வேலையை தாண்டி பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, அவளும் மங்களன் மங்களுக்கு தான் வரேன்னா. மாமா தானே, மாமா அவளும் அங்கே தான் வரேன்னா. சரி, எல்லாம் ஒன்றா போய் எடுத்தோம்னா அண்ணனை கூப்பிட்டு போய், இல்லை நம்மளா இருந்தாலும் போயிட்டு எடுத்துகிட்டே ஒன்றா வரலான்னு தானே பார்த்துச்சு. ஏன் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறீங்க, பிரிஞ்சு செய்கிறீங்க? அவங்கவுங்க எடுக்க போகிறது அவங்கவுங்க தான். சொல்லுங்க. விகாசையா? தம்பி இங்க வா. இங்க வா அப்பா. இங்க வா சாமி. டேய் இங்க வாடா அப்பா. அவன் அஸ்வந்த் கூட விளையாண்டுட்டு இருந்தான். இவ அப்பா போன், அப்பா போன் இங்க பாரு. அசம் தூக்கிட்டு வாடாங்க, விட்டு போடாசு தம்பி. அவன் வரவே மாட்டான்டி. அவன் கூட பாரு, அங்க வா, அங்க பாரு அப்பா, அங்க பாரு. அவன் பாரு எட்டி பார்த்துட்டு ஓடுறான். விகாசிங்க எட்டி பாரு பாரு அப்பா. இங்க வா.